ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் எவ்ரிவன். ஸோ சப்ஸ்கிரைபர்ஸ் ஆனால் உங்களில் ஒருத்தர் கேட்ட மாதிரியே இந்த வாரம் நான் உங்கள் எல்லாருக்காகவும் அரோரா அப்படிங்கிற ஒரு டாபிக் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அரோராவை பற்றி தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் விளக்க விளாவரியாக தெளிவாக பார்க்க போகிறோம். ஸோ எல்லாருக்கும் வணக்கம், நான் உங்கள் வெங்கட் பண்ணி. இந்த சேனல் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து முடிச்சு பிடிச்சிருந்தா லைக் போட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிச்சிங்கன்னா மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க. அண்ட் ஹாய் மை டியர் கிளைண்ட் பீப்புள், இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த அரோரா அப்படிங்கிற அந்த ஒளிக்கான என்ன தமிழ் டிரான்ஸ்லேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா துருவ ஒளி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. துருவ ஒளி, ஓகேவா? இந்த அரோரா அப்படிங்கிறது எந்தெந்த இடத்துலலாம் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கனடா, ஐஸ்லாண்டு, அப்புறம் கிரீன்லாண்டு மாதிரியான ஒரு சில இடத்துலையும், அப்புறம் நார்தன் ஹெமிஸ்பியர் அண்டு சதர்ன் ஹெமிஸ்பியர்லையும் பார்க்க முடியும். இப்போ உலகம் உருண்டை அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருக்கும் தெரியலையா? அந்த உருண்டைக்கு மேலேயும் கீழேயும், அதாவது நார்த் எண்ட்லையும் சவுத் எண்ட்லையும் அந்த அரோராஸை நாம் பார்க்க முடியும். ஸோ இப்போ ஏற்பட்ட அரோரா எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சூரியனால். என்னடா சொல்கிற, சூரியனோட கலர் என்ன, இந்த அரோராவோட கலர் என்ன அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். ஸோ அதை பற்றி இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், கேளுங்க. சூரியன்லேருந்து கொரோனல் மாஸ் எஜெக்ஷன் அப்படிங்கிற ஒரு ஃபினாமினன் நடக்கும். கொரோனல் மாஸ் எஜெக்ஷன் அப்படிங்கிற ஒரு ஃபினாமினன் நடக்கும். அதாவது சூரியனில் இருந்து ஒரு பெரிய அளவிலான எனர்ஜி வெளியேறும். ஸோ அந்த எனர்ஜி வந்து ஸ்பேஸில் ட்ராவல் ஆகி நம்ம எர்த்தை நோக்கி வரும். நிறைய எனர்ஜி வீணாகும், அப்பயும் வந்துடும், எர்த்தை நோக்கி வந்துடும். ஸோ நம்ம எல்லாருக்கும் ஏற்கனவே தெரியும், எர்த்துக்கு ஒரு மேக்னட்டிக் ஃபீல்டு இருக்குது. எர்த்துக்கு மேக்னட்டிக் ஃபீல்டும் ஷீல்டும் இருக்குது. ஸோ அந்த எர்த்தோட மேக்னட்டிக் ஷீல்டை தாண்டி அவ்வளோ சீக்கிரம் எந்த ஒரு அன்வான்ட் ரேஸாலையும் வர முடியாது. அதாவது சோலார் ரேஸ் இந்த மாதிரியெல்லாம் வரவே முடியாது. ஸோ அதை ரிசர்ச் பண்ணுறதுக்காக நம்ம இந்தியாவிலேருந்து கர்நாடகாவில் இஸ்ரோவில் இருந்து ஒரு சேட்டலைட் அனுப்புனாங்க, ஆதித்யா L1 அப்படின்னு சொல்லி அனுப்புனாங்க இல்லையா? ஸோ அதை பற்றி நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். யாராவது அதை பற்றி தெரிஞ்சுக்காமல் இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு போய் அந்த வீடியோவை பாருங்கள், அது என்னென்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி அதில் இருக்கும். ஸோ அந்த லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கூட கொடுக்குறேன், மறக்காமல் பார்த்துருங்க. அதை பார்த்துட்டு வந்து இதை கொஞ்சம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக புரியும். ஸோ அப்பேற்பட்ட மேக்னட்டிக் ஷீல்டையும் ஃபீல்டையும் தாண்டி ஒரு சில பார்ட்டிகல்ஸ் சன்னில் இருந்து என்டர் ஆகிடும். அப்படி என்டர் ஆகிற பார்ட்டிகல்ஸ் எர்த்தோட மேக்னட்டிக் ஃபீல்டுக்குள்ளே என்டர் ஆகி நார்தன் ஹெமிஸ்பியர்லையும் சதர்ன் ஹெமிஸ்பியர்லையும் போகும். அப்படி அந்த மாதிரி நார்தன் ஹெமிஸ்பியர்லையும் சதர்ன் ஹெமிஸ்பியர்லையும் போகிற அந்த எனர்ஜி பார்ட்டிகல்ஸ் ஆக்சிஜன் கூடியும் நைட்ரஜன் கூடியும் கம்பைன் ஆகும். அந்த மாதிரி எர்த்தோட நார்தன் ஹெமிஸ்பியர்லையும் சதர்ன் ஹெமிஸ்பியர்லையும் என்டர் ஆகிற சார்ஜ்டு பார்ட்டிகல்ஸ் எர்த்தோட அட்மாஸ்பியரில் இருக்கிற ஆக்சிஜன் கூடியும் நைட்ரஜன் கூடியும் கொலைட் ஆகும், அதாவது இடிச்சிக்கும். இப்போ ஆக்சிஜன் கூட அந்த சார்ஜ்டு பார்ட்டிகல்ஸ் கம்பைன் ஆனால் நமக்கு ரெட் அண்ட் கிரீன் கலர் அரோரா தெரியும். அதே மாதிரி நைட்ரஜன் கூட அந்த பார்ட்டிகல்ஸ் வந்து கொலைட் ஆனால் ப்ளூ அண்ட் பர்பிள் அரோரா நமக்கு தெரிய வரும். ஸோ இந்த முழுக்க இந்த அரோராங்கிறது ஒரு டோட்டலாக ஒரு ஃபிசிக்ஸ் சம்மந்தப்பட்ட ஒரு ரியாக்ஷன். மேக்னட்டிக் வேவ்ஸ் இன்வால்வ் ஆகிருக்கு, சோலார் விண்டில் இருக்கிற சார்ஜர் பார்ட்டிகல்ஸ் இன்வால்வ் ஆகிருக்கு, இன்னும் நிறைய ஃபினாமினன்ஸ் வந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ நிறைய சயின்டிஸ்ட் இதை பற்றி ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அது எல்லாத்தையும் சொல்லணுன்னா தனியாக ஒரு புக்கு தான் எழுதணும். அதை ஏற்கனவே இருக்கிற ஃபிசிக்ஸே படிக்க முடியாது, பெருசாக போய்கிட்டே இருக்குது. ஸோ அதெல்லாம் புக்காக எழுதுனா நம்மளால் ஆகாது. ஸோ அவ்வளோதான், இந்த அரோராங்கிறது டோட்டலாகவே இவ்வளோ தான். அது ஒன்றும் பெருசாலாம் கிடையாது. சிம்பிளாக சொல்லணும்னா சார்ஜ் சன்னில் இருந்து வர பார்ட்டிகல்ஸ் வந்து எர்த்தோட மேக்னட்டிக் ஷீல்டை தாண்டி எப்படியோ ஒன்று என்டர் ஆகிடுது. அப்புறம் மேக்னட்டிக் ஃபீல்டு, எர்த்தோட மேக்னட்டிக் ஃபீல்டு மூலியமாக நார்தன் ஹெமிஸ்பியருக்கும் சதர்ன் ஹெமிஸ்பியருக்கும் வந்து சேருது. அப்படி அது எர்த்தோட அட்மாஸ்பியருக்குள்ளே என்டர் ஆன வேட்டி ஆக்சிஜனோடையும் நைட்ரஜனோடையும் கொலைட் ஆகுது. அப்படி கொலைட் ஆகும்போது தெரிய வர லைட் எஃபெக்ட் தான் நாம் அரோரா அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் போட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா அவங்களும் அரோரா அப்படின்னு சொன்னால் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டும். ஸோ உங்களிடம் இந்த வீடியோ
ஸோ உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் வெங்கட் பிரவீன். நன்றி, வணக்கம், டாடா, பாய் பாய். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.